திரு மோடி தலைமையிலான 10 ஆண்டு காலம் முடிந்து 11வது ஆண்டு காலமும் முடிந்துவிட்டது. இந்த 10 ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டில் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை ஒன்று எடுத்து பார்க்கணும். முதல்ல நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் அரசாக அல்லது அணியாக கூட்டணியாக நம்பிக்கையை பெறுவதற்கு இந்த 2 அரசாங்கங்களும் தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கின்றன அப்படின்னு கடந்த யூபிஏ அரசாங்கத்தில் எடுத்துக்கொண்டால் பல திட்டங்களை நான் சொல்ல முடியும். வரிசையாக தமிழகத்திற்கு தமிழ் செம்மொழியாக்கியதிலிருந்து பல திட்டங்களை நாம் தமிழகத்திற்கு கொண்டு வந்ததை சொல்ல முடியும். சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வந்ததிலிருந்து பல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் சரி, இப்பொழுது 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி இருந்தது, ஒன்றும் திட்டங்கள் தர முடியாது, நீங்கள் தரமாட்டீர்கள், ஓகே. அதற்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த அரசு உங்களோடு இணக்கமாக கூட்டணியில் தான் இருந்தது. இவர்கள் என்ன சொல்றாங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால், இணக்கமாக இருந்தால் நிதி வரும், திட்டங்கள் வரும் சொல்றாங்க. அந்த 4.5 ஆண்டு காலமும் இணக்கமாகத்தான் இருந்தார்கள். 2 கட்சிகளும் கூட்டணியில் தான் இருந்தது. அந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்ன தமிழகத்திற்கு திட்டங்கள் வந்தது?